நிதிநிலை அறிக்கை ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டு. அது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு டே ஒன்லே முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 துறை ரீதியாக ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருந்தோம். அது அவங்க டேபிளில் இருக்குது. அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியல. பட் அதில் சின்ன விஷயங்கள் 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் 1 டிஜிட் லாஸாக இருக்கலாம். 1 டிஜிட்ன்றது 1 crore டிஜிட் லாஸாக இருக்கலாம். 2 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 3 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 4 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். ஏன் சொல்லப்போனால் 5 டிஜிட் crore லாஸாக கூட இருக்கலாம். அது எந்த டிஜிட் crore லாஸாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக நேர்மையாக இங்கே நாங்கள் சொல்லிவிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார், அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கலை. அன்றைக்கி கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஆனால் பூண்டி கலைவணன் சார் சொன்ன மாதிரி நான் வளர்ந்தது திருவாரூர், பிறந்தது பாண்டிச்சேரி, படித்தது சென்னை, இப்போ என்னை தத்து எடுத்தது ஆர்கே நகர். இந்த 4 இடத்துலையும் நான் சுற்றி வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் போய் வந்ததுனால இங்கே லேர்ன்டு ஸ்காலர்ஸ்லாம் இருப்பீங்க. நிறைய ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கீங்க. இங்கே 234 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 4 நாளாக எனக்கு சச்ச ஹானர். எனக்கு இது கொடுத்த எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல இவ்வளோ பேர், இவ்வளோ டிஸ்கஷன்ஸ். மேடம் அன்புமணி அவங்க அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். தோழர்கள் சொன்னாங்க, என்னோட குட் ஃப்ரெண்ட் வன்னியரசு சார் சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான், நான் மறுக்கல. ஜஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போது நான் அந்த அறிக்கைக்கு, ஏன்னா ஆல்ரெடி இந்த டிஸ்கஷனில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டோம். ஒவ்வொரு விஷயங்களும் கேள்வி கேட்க பார்த்து தென்னந்தேர் நாங்கள் சொல்லிட்டேன் எல்லா விஷயங்களும். சரி, கன்சாலிடேட் பண்ணி ஒரு நாட் மோர் தென் 10 to 15 minutes. ஏன்னா ஆல்ரெடி கெட்டிங் லேட். ஐ வில் கன்க்ளூட் வெரி சூன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அரசின் முதல் வரவு செலவு திட்டத்தை இந்த பேரவையின் முன் வைக்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு வெற்றி பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட் மூலம் நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் சீர்திருத்தங்களை, பொதுநல நடவடிக்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான புதிய அறிவிப்புகளுடன் சமநிலைப்படுத்தியுள்ளோம். திருத்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற இந்த சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒன்றிய அரசால் வழங்கப்படும் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு நியாயமான பங்கு கோரும் தீர்மானத்திற்கு முழு மனதுடன் ஆதரவளித்து இந்த சபைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக இந்த பேரவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கருத்தையும் நான் மிக கவனமாக கேட்டேன். இன்று எனது உரையின் மூலம் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய கருத்துக்களை பற்றி நான் பதில் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR 2,29,579 கோடி ரூபாயிலிருந்து 2,26,870 கோடி ரூபாயாக ஏன் குறைக்கப்பட்டது என்பதாகும். வரி வருவாயில் சரிவு ஏற்பட்டிருந்தும் செலவினம் எவ்வாறு அதிகரித்து உள்ளது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜூன் மாதத்தில் நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் மீது இந்த மாண்புமிகு பேரவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். கடந்த 2 நிதியாண்டுகளில்
2024-25 மற்றும் 2025 மற்றும் 2026 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சி 8% குறைவாக இருந்தது என்பது நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே சமயம் முந்தைய அரசு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 19% வளர்ச்சி விகிதத்தை கருதியிருந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் அடைய முடியாது என்றும் வழக்கமான வணிக சூழலில் பிசினஸ் ஆஸ் யூஷுவல் 12% மீதான மாடரேட் வளர்ச்சி மட்டும் சாத்தியம் என்றும் நாங்கள் ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 12% வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் மாநில சொந்த வரி வருவாய் 2.15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இதற்கு மேல் அரசு கொண்டு வந்த பல்வேறு வரி வருவாய் பெருக்கும் நடவடிக்கைகளால் ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷர்ஸ் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயில் அரசிற்கு மொத்தமாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். ஜிஎஸ்டியில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் மற்றும் ஆடிட் பதிவுத்துறையில் ஃபேஸ்லெஸ் பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸ், மோட்டார் வாகனங்கள் வரியில் ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ் மற்றும் ரெவிஷன் ஆஃப் யூசர் சார்ஜஸ், மது உற்பத்தியாளர்கள் மீதான கூடுதல் சிறப்பு கட்டணம், அடிஷனல் பிரிவிலேஜ் ஃபீஸ் போன்ற எங்கள் அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதன் மூலம் நாம் எதிர்பார்த்த வரி வருவாய் வளர்ச்சியை அடைய முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி என்னவெனில், இந்த அரசு செலவினத்தை குறைப்பதாக கூறிக்கொண்டு 12,000 ரூபாய் அளவுக்கு செலவினம் 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்களை தலைப்பில் செலவினம் அதிகரித்து உள்ளது ஏன்? நமது அரசு ஒன்றிய அரசின் பிபி கிராம்ஜி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 12,643 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தமிழ்நாடு பிடிசிஎல் லாஸ் ஃபண்டிங்க்கு 5,000 கோடி ரூபாய், ஃபார்ம் லோன் வேவர்ஸுக்கு 5,932 கோடி ரூபாய், 200 யூனிட்டுக்கு நோ காஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 1,545 கோடி ரூபாய் என மொத்தமாக மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் தலைப்பின் கீழ் 18,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீட்டின் அளித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இடைத்தரகர்களுக்கு சென்று வீணான செலவினத்தையும் திட்ட அனுமதியில் நிலவி வந்த ஊழல் ஆகியவற்றை இந்த அரசு நிறுத்தியிருப்பதாக கூறியுள்ளது. பொதுநல செலவினத்தை குறைக்க இந்த அரசு ஒருபோதும் எண்ணியவில்லை. உண்மையில் இந்த அரசு பொதுமக்களுக்கு பயனளிக்கும் புதிய திட்டங்கள் பலவற்றை அறிவித்துள்ளது. எனவே இந்த செலவினம் வருவாய் செலவின தலைப்பில் அதிகரித்து உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி போன்ற துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஏன் குறைந்து உள்ளன என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒப்பீடு தவறான அடிப்படையில் அமைந்துள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது பதவி விலகவிருந்த அரசு தயாரித்த மதிப்பீடை அன்றி செலவிடப்பட்ட தொகை அல்ல. சரியான ஒப்பீடு என்பது கடந்த ஆண்டின் செலவினமே. சென்ற நிதி ஆண்டில் 2025-26 பள்ளி கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 42,351 கோடி ரூபாய். ஆனால் இடைக்கால மதிப்பீடு 2026-27 48,531 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 6,180 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 44,527 கோடி ரூபாய். உண்மை செலவு ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 2,176 கோடி ரூபாய் அதிகம். எனவே இந்த ஒதுக்கீடு நிகழ்கால தேவைகளின் அடிப்படையிலும் கடந்த கால செலவு முறைகளின்படி அமைந்துள்ளது.
மேலும் சென்ற நிதியாண்டில் 2025-26 உயர்கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 7,454 கோடி ரூபாய். இடைக்கால மதிப்பீடு 2026-27 8,504 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 1,050 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 2026-27 8,374 கோடி ரூபாய். உண்மை செலவை ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 920 கோடி ரூபாய் அதிகம். எனவே இது ஒதுக்கீடு குறைப்பு அல்ல, ஊதியம் உள்ளிட்ட உறுதியளிக்கப்பட்ட செலவினங்களுக்கான மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு சரி செய்யும் திருத்தம் ஆகும். இதை கணக்கிட்டு நேர்மையான அடையாளமே தவிர கல்விக்கான முன்னுரிமை குறைப்பு அல்ல.